1000 ஆலயங்களை கட்டுவதை காட்டிலும் ஒரு பாடசாலையினை கட்டுவது சாலச் சிறந்தது என்ற மகாகவி பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப பல பள்ளி கல்லூரிகளை திறக்க வேண்டும். ஏட்டையும் பெண்கள் தொடர்வது தீமை என்று இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை கூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தழைக்க வேண்டாம் என்ற மகாகவி பாரதியின் வரிகளுக்கு உயிரளித்து பெண்கல்வி திட்டத்தை உயர்த்த வேண்டும். தடுக்கி விழுந்தால் உயர்நிலைப் பள்ளி, எடுத்து நின்றால் மேல்நிலைப் பள்ளி என்று ஊர்தோறும் பள்ளிகளை திறந்து கல்வியின் நாயகனாக திகழும் நம் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராசர் ஆக வேண்டும் என்றால் அவரை போல பல பள்ளிகளை திறக்க வேண்டும். ஆனால் இன்றோ தெருக்கு தெரு, முக்குக்கு முக்கு பள்ளிகள் இருந்தாலும் அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும் இன்றும் வேறுபாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் காமராசர் ஆக வேண்டும் என்றால் அந்த வேறுபாடுகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும். அன்று பெரியாரும் காமராசரும் சேர்ந்து கள்ளுக்கடை வரையில் எல்லாம் பண்ணி சாராயத்தை ஒழிப்பதற்கு அவ்வளவு பாடுபட்டாங்களே, அது எதற்காக? நாம் இன்று காமராசர் ஆக வேண்டும் என்றால் அவர்களை போல பல பள்ளி கல்லூரிகளை திறக்க வேண்டும். மதுபானங்களையும் கள்ளுச்சாராய கடைகளை மூட வேண்டும். அவ்வாறு இருந்திருந்தால் தற்போது கள்ளக்குறிச்சியில் பல சொந்த பந்தங்களில் உயிர் போயிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. சரி, ஓட்டுரிமை உங்ககிட்ட தானே இருக்கு, அதெல்லாம் என்ன பண்றீங்க? 500க்கு 1000 விற்கிறதுக்கு அது என்ன கடை பண்டமா? இவ்வாறு ஓட்டுக்கு காசு, கூட்டத்துக்கு குவார்டரு, அரசாங்க வேலைக்கு காசு, அதிகாரிகளுக்கு லஞ்சம், தரமற்ற கல்வி, இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நேர்மையான அரசியலை உருவாக்க வேண்டும். அந்த மனுஷனாக மட்டும் நாம் இருந்திருந்தால் மேக் இன் இந்தியா, மேக் இன் தமிழ்நாடு திட்டத்தை எல்லாம் எப்பவோ கொண்டு வந்திருக்கோமே. அதனால் வாழ்க்கைக்கு கொண்டிருந்த சிறுவனிடம் பள்ளிக்கு செல்லவில்லையா என்று கேட்டார். சாப்பாடு தருவீங்களா என்ற பையனின் எதிர்கேள்வியை மனதில் கொண்டு போட்டார் ஒரு சட்டம். அதுதான் இலவச மதிய உணவு திட்டம். பணப்பையை பார்க்கும் மனிதர்கள் மத்தியில் ஏழைகளின் இறைப்பையை பற்றி சிந்தித்தார். வயிற்றின் ஈரமும் கண்களின் நீரையும் உணர்ந்து தலைவன் என்பதால் தான் இவர் ஏழை பங்காளன் என்று நாம் அழைக்கப்பட்டார். அந்த ஏழை பங்காளனாக மட்டும் நாம் இருந்திருந்தால் பல ஏழை மாணவர்களின் பசியை போக்கியிருப்போமே. சரி, நாம் இன்று காமராசராக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? 2 வருடமா கொரோனா காலத்துல போகாத பள்ளிக்கு பள்ளி கட்டணம் கட்டணும்ல, அது நடந்திருக்காது. அனைத்து குழந்தைகளும் அரசு பள்ளியில தரமான கல்வி இலவசமா படிச்சிருப்பாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தால் மதுவை குடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் நடத்தும் மது ஆலயங்களை கூட இன்று கூடாம இருக்காங்களே, அது நடந்திருக்காது. ஏன்னா தமிழ்நாட்டுல மதுக்கடைகளே இருந்திருக்காது. காந்தி பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் நாள் அன்றே மறைந்தது இறைவன் எழுதிய விதி என்றோ காந்தியத்தின் கடைசி தூண் சாய்ந்து விட்டது. ஆனால் அது காட்டிய பாதை நேராகவே உள்ளது. 1975 அக்டோபர் 2 அன்று காமராசர் தன் உதவியாளர் வைரவனிடம் கடைசியாக கூறிய வார்த்தை விளக்கை அணைத்து விட்டு போ என்பதாகும். அன்றோடு இந்தியாவின் அரசியல் சகாப்தம் அணைந்து போய்விட்டது. இறந்த